குட் மார்னிங். இப்போ பார்க்க போகிறது 8th மேக்ஸில் எக்ஸாம்பிள் 4.13. கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, எ ஃபேமிலி வென்ட் டு ஹோட்டல் அண்டு ஸ்பெண்ட் ₹350 ஃபார் ஃபுட்டு அண்டு பெய்டு எக்ஸ்ட்ரா 5% ஆஸ் ஜிஎஸ்டி. அவங்க ஒரு ஃபேமிலி என்ன பண்ணுறாங்க, ஒரு ஹோட்டலுக்கு போய் சாப்பிட்றாங்க. ₹350 சாப்பாட்டுக்கும், அதே போல் 5% ஆஸ் ஜிஎஸ்டின்னு கேட்டிருக்கான். இப்போ கேல்குலேட் த சிஜிஎஸ்டி அண்டு எஸ்ஜிஎஸ்டின்னு சொல்கிறான். சிஜிஎஸ்டினா சென்ட்ரல் கவர்மெண்ட்டு, எஸ்ஜிஎஸ்டினா ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு எவ்வளோ டேக்ஸ் கட்டியிருக்கான் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? கொஸ்டின்லாம் தெளிவாக புரிஞ்சுக்கோங்க. சொல்யூஷன் போட்டுக்கோ. சொல்யூஷனில் பார்த்தீங்கன்னா காஸ்ட் ஆஃப் ஃபுட்டு, நமக்கு விலை, ஃபுட்டோட விலை பார்த்தீங்கன்னா ₹350. ஓகேங்களா? அதே போல் எக்ஸ்ட்ராவாக கட்டுறாங்க இல்லையா, எவ்வளோ எக்ஸ்ட்ரா கட்டினாங்க? 5% ஆஸ் ஜிஎஸ்டி. இதுக்கு சிஜிஎஸ்டியும் அண்டு எஸ்ஜிஎஸ்டியும் எஸ்ஜிஎஸ்டியும் சேர்த்து தான் கட்டியிருக்கானுங்க. அப்போ ரெண்டும் சேர்த்தி அப்படின்னா 5%, ரெண்டும் அப்படின்னா என்ன வரும்? 2%, 2.5% ஈச்சு. ரெண்டுக்கும் தனித்தனியாக டோட்டலாக 5% கொடுத்துட்டான். அப்போ தனித்தனியாக எவ்வளோ வரும்? 2.5% வரும். சரிங்களா? தேர்ஃபோர் சிஜிஎஸ்டி ஈக்குவல் டு எஸ்ஜிஎஸ்டி. ஸ்டேட் கவர்மெண்ட்டை தனியாக, சென்ட்ரல் கவர்மெண்ட்டை தனியாக போடும்போது வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ வரும்? 350 இன்ட்டு 2.5/100. ஓகேங்களா? இந்த 0 கேன்சல் பண்ணிக்க. இது 2 டைம்ஸு, இது 7 டைம்ஸு. அப்போ 7 இன்ட்டு 2.5 எவ்வளோ வரும் அப்படின்னா ₹8.75. தனித்தனியாக சிஜிஎஸ்டியும் பார்த்தீங்கன்னா 8.75, சிஜிஎஸ்டியும் எஸ்ஜிஎஸ்டியும் பார்த்தீங்கன்னா 8.75. ஓகேங்களா?